வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. இந்த ஜீவா சினிமாவில் உங்கள் விருப்பமான சினிமா ஆர்வலர், சினிமா தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான நுணுக்கமான செய்திகளை, தரவுகளை நமது ஜீவா சினிமாவில் பல முறை பகிர்ந்து கொண்டவர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன சார் திடீர்னு இந்த சினிமா மியூசிஷியன் யூனியனில் தேர்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது? பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பரபரப்பாகாது. ஏன்னா தயாரிப்பாளர் சங்க தேர்தல், இந்த நடிகர் சங்க தேர்தலில் தான் ரொம்ப இதாக இருக்கும். ஒரு முறைலாம் விஷால் வீட்டிலேருந்து புறப்பட்டதெல்லாம் டிவியில் லைவ் காமிச்சாயின்னு ஓட்டிக்கிட்டு நைட்டு வரைக்கும் கவுண்டிங் ஓடிச்சு. எல்லாரும் கிண்டல் அடிச்சாங்க. சரத்குமார், விஷால். அப்போ நல்லா நான் அவருக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்டா இதெல்லாம் தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலாடா, இதுக்கேண்டா இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க, அவன் விஷால் வரதெல்லாம் நாங்க. ஆனால் இந்த மாதிரி தேர்தலாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக நடக்காது. எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன திரை நடிகர் தேர்வுலாம் நடக்கும். நான் சன் டிவியில் இருக்கும்போது அதெல்லாம் போய் கவர் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதெல்லாம் பெரிய லெவலில் வெளியே வராது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பு. இளையராஜா வெர்சஸ் தீனா. இளையராஜாவை திட்டிய தீனா. உங்களை வருது, என்னடா இளையராஜா எதுக்குடா தீனா திட்டுறாரு? தீனா ரொம்ப சாதாரண ஆளாச்சு இளையராஜா அப்படிங்கும்போது பார்த்தா கங்கைமரன் பேட்டி கொடுக்குறாரு. என்ன நடக்குது இதுக்குள்ள? அரசியல் இருக்கா இல்லை போட்டியா? என்ன நடந்துச்சு? அதாவது 24 கிராஃப்ட், 24 கிராஃப்ட்ஸும்பாங்க சினிமாவில். அதில் ஒரு முக்கியமான கிராஃப்ட் வந்து சினி மியூசிஷியன் யூனியன், திரைப்பட இசைக்கலைஞர் சங்கம். இதுதான் ரொம்ப பழமையான ஒரு யூனியன். ரெண்டாவது கொஞ்சம் செழிப்புமான ஒரு யூனியன். வடபழனியில் அது முக்கியமான இடத்துல, அது சொந்த கட்டிடத்தில் இயங்கிட்டு இருக்கு. அந்த கட்டிடமே இன்றைக்கி 50 கோடி ரூபாய்க்கு மேலே போகும். அந்த அந்த யூனியனுக்கு பெரிய அளவில் நிதி இருக்குது. ஏன்னா இசைக்கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா மொழிகளுக்கும் அவங்க வாசிப்பாங்க, பாடுவாங்க, இசையமைப்பாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மியூசிக் யூனியன்ஸ்க்கும் இதுதான் தலைமையாக இருந்துச்சு. அப்படிங்கும்போது அவர்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன்று திரைப்படங்களுக்கு மியூசிக் வாசிப்பாங்க, இல்லாட்டி கச்சேரிகளுக்கு வாசிப்பாங்க, இல்லாட்டி கிளாஸஸ் எடுப்பாங்க, தெலுங்கு படம், மலையாள படம், இந்த மாதிரி பிஸியாக இருப்பாங்க. யார் அந்த மியூசிக் குழு? அந்த இசைக்கலைஞர்கள். தபேலா வாசிக்கிறவங்க, கீபோர்டு வாசிக்கிறவங்க, வயலின் வாசிக்கிறவங்க, ஃப்ளூட் வாசிக்கிற இந்த மாதிரியான இசைக்கலைஞர்கள். அதனால் அந்த இசைக்கலைஞருக்காக அந்த யூனியன் ரொம்ப ஒரு பரபரப்பான யூனியன், கொஞ்சம் செல்வ செழிப்பமான ஒரு யூனியன். அந்த யூனியனில் மிக பழமையான இசையமைப்பாளர்கள், இசைக்கலைஞர்கள்லாம் அதனுடைய நிர்வாகிகளாக இருந்திருக்காங்க. தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இருந்து நிறைய பேர்கள், பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு மிகப்பெரிய ஒரு யூனியன். இளையராஜா அவர்கள் ஒரு இசைக்கலைஞராக அதில் பதிவு பண்ணி அதிலேருந்து தான் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். அது மாதிரி பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாமே அங்கே இருந்தவங்க. ஏஆர் ரஹ்மானுடைய தகப்பனார் ஆர்கே சேகர் கூட அதனுடைய நிர்வாகியாக இருந்தவர். அது நிறையா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தது. கோதாண்டபாணி மாஸ்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா பேர். இந்த நேரத்தில் அதனுடைய பைலா இருக்குது. 2 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் நடக்கும். தலைவராக வரக்கூடியவர் 2 வருஷத்துக்கு இருப்பார். 2 வருஷம் கழித்து அந்த அடுத்த ஒரு தேர்தல் வரும். அதே தலைவர் அடுத்த 2 வருஷத்துக்கு நிற்கலாம். ஒரு தலைவர் 2 முறைக்கு மேலே அங்கே அந்த இதில் நிற்கக்கூடாது. இதுதான் அந்த இதோடைய பைலா. இப்போ இசையமைப்பாளர் தீனா. அந்த தீனா யாருன்னா, தீனாவும் ஒரு பெரிய இசை குடும்பத்தை சேர்ந்தவர் தான். தீனாவும் இசை கீபோர்டு பிளேயர் தான். இளையராஜா அவர்கள் நிறையா பேருக்கு கீபோர்டு பிளேயராக இருந்திருக்கிறாரு. தீனாவுடைய அண்ணன் இன்றைக்கி வரைக்கும் ஒரு இளையராஜாவோட கீபோர்டு பிளேயராக இருக்கிறார். ஒரு ஃபேமிலியே ஒரு இசை குடும்பம் தான். தொலைக்காட்சி தொடர்களுக்கு இசையமைச்சிட்டு இருந்தார் தீனா. அந்த சித்தி, அண்ணாமலை இதெல்லாம் இவர் தான் இசையமைச்சிட்டு இருந்தார். அப்போ திருடா திருடின்னு ஒரு படம் பெரிய லெவலில் அவருக்கு பெரிய பேசப்பட்டு நிறையா படங்கள் பண்ணிட்டு இருந்தார், பரபரப்பாக இருந்தார். அப்போ ஒரு காலகட்டங்களில் பட வாய்ப்பு. திருடா தான் திருப்புமுனை. அவர் திருடா திருடி, மன்மதராசா தனுஷ் படம், தனுஷ் ஆயசிங். ஆமாம், அந்த படத்துலேருந்து ஒரு பெரிய லெவலில் பிஸியாக இருந்தார். அப்புறம் வாய்ப்புகள் குறைந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த சங்கத்தின் பக்கம் கண் திரும்புது. ஏன்னா பெருசாக இந்த மியூசிக் யூனியனில் இப்போ பிஸியாக இருக்கிற ஆட்கள் வரமாட்டாங்க கொஞ்சம். ஏன்னா அவங்க வேலைகளில் கொஞ்சம் இருக்கிறனால இந்த மாதிரி நேரங்களில் இவர் வர ஆரம்பித்தார். இவர் தலைவராகிறார். முதல் முறை தலைவராகிறார், 2வது முறையும் தலைவராகிறப்ப ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு, பணம் கையாடல் நடந்திருக்கு. இன்னொரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இதில் அந்த பணத்தெல்லாம் எடுத்து இதில் போட்டிருக்காரு. பெரிய அளவில் ஃபண்ட் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு சொல்லணும், அந்த கட்டிடம் ஒரு பழைய கட்டிடம், ஒரு திருமண மண்டபம் கட்டக்கூடிய அளவுக்கு சொந்த பில்டிங் அது. அப்போ இளையராஜா என்ன செய்கிறாருன்னா, இது நானே என்னுடைய முழு சொந்த செலவில் இந்த கட்டடத்தை நான் புதுசாக கட்டித்தரேன், இடிச்சிட்டுன்ற மாதிரியான இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இவங்க நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகள், பண கையாடல்கள்லாம் தகவல்கள் வர்றப்ப இளையராஜா என்ன பண்ணுறாருன்னா, நான் தரமாட்டேன், இந்த 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 பிரச்சனை முதல்ல முடியணும், நல்ல ஒரு நிர்வாகம் வரட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு அவர் பேக் அடிச்சிட்டார். இதுதான் நடந்துகிட்டு இருக்க மாதிரி. இப்போ சமீபத்தில் தேர்தல் வருது. 3வது முறையாக நிற்கிறார் அவர். 2 முறை தான் அலோடு, 3வது முறையாக நிற்கிறார். 3வது முறை நிற்கிறப்ப ஆப்போசிட் சைடில் சபேஷ் முரளி, தேவாவினுடைய சகோதரர்களில் சபேஷ் அவர் ஒரு அணி நிற்கிறார். அவருக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான், கங்கைமரன், இளையராஜா போன்றவர்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அவரோட அணியாக நிற்கிறார். தினா ஒரு அணியாக நிற்கிறார். அது நேற்று தேர்தல் நடந்து தேர்தலில் சபேஷ் ஜெயிச்சிடுறாரு.
ஜெயிச்ச பிறகு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் கொடுத்த குற்றச்சாட்டு தான் பரபரப்பான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கூடுதல் தகவல் என்னன்னா, தீனா வந்து பிஜேபியின் கலை இலக்கிய கலாச்சார பிரிவுன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாரு. பிஜேபியோட நம்ம நெருக்கமாக தொடர்பு இருக்கார். திரைப்படத்துறைக்குள்ள எப்பயுமே ஒரு கட்சி இருக்கும். அதாவது ஒரு அதிமுக ஆட்சிக்கு வர்றப்ப அதிமுகவை சார்ந்தவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில், நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க. பூச்சி முருகன் மாதிரி ஆட்கள் நடிகர் சங்கத்தில் இருப்பாங்க திமுக தரப்பில். அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்தில் ராமநாராயணன், சிவகீர்த்தி பாண்டியன்லாம் திமுக தரப்பு ஆதரவாளர் இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுக வந்தப்பறம் அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் சில பேர் இருப்பாங்க. இப்படி தான் காலங்காலமாக இருக்கும். இப்போ பிஜேபி தரப்பு ஆட்கள் வந்து கொஞ்சம் உள்ள இந்த சங்கங்குள்ளே வந்தோடனே சங்கத்துக்குள்ள ஜாதி ரீதியாக மத ரீதியான ஒரு பிளவுகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. மியூசிஷியன் இதில் மியூசிஷியன் இல்லை, மற்ற சங்கங்கள்ல எல்லா தயாரிப்பாளர் சங்கம் வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு பார்வை வந்திருக்கு. ஒரு பிரிவுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு பார்வை. இது வரைக்கும் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் மொழி எல்லாம் கிடையாது. அவங்க தமிழ் படம் நடிப்பாங்க, தெலுங்கு படம் நடிப்பாங்க, அவர் என்ன ஜாதி என்ன மதம் எந்த மொழின்னு இருக்காது. ஆனால் இப்போ அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அங்கே உள்ள ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி பிஜேபியில் அவர் இருக்கிறாரு. அவர் இந்த சங்கத்துக்குள்ளே வரப்போ ஒரு குற்றச்சாட்டு வருது. கங்கை அமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விஷயத்தை அண்ணாமலை வரைக்கும் இவர் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறவர் யார்? கங்கை அமரன். அவரும் பாஜக. கங்கை அமரன் பாஜகவில் இருக்கிறாரு. நேஷனல் அவார்ட் கமிட்டியில் அதில் அவர் ஒரு ஜூரியாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்ட்லேயும் சில பதவிகளில் இருக்கிறாரு. ஆர்கே நகர் தொகுதியில் பிஜேபியினுடைய வேட்பாளராக நின்னார். இந்த மாதிரி அவரும் ஒரு வெயிட்டான ஒரு பின்புலத்தில் இருக்கிறாரு. இளையராஜா பிஜேபி தரப்புலேருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். இத்தனையும் இருந்து தீனாவுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வர்றப்ப அண்ணாமலை வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறாருன்னு கங்கை அமரனை குற்றம் சாட்டுறாரு. வெளியாட்கள் சொல்ல கங்கை அமரன் கொடுத்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. அதாவது இன்னொரு அக்கௌண்ட் ஆரம்பித்து இங்கே இருக்க பணத்தை அங்கே எடுத்து போட்டிருக்கிறாங்க. கொரோனா காலத்தில் இது மாதிரி நலிந்த கலைஞர்களுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு போட்டு அவங்களுக்குலாம் பணம் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் இறந்து போன பவதாரணி கொரோனா நிதி வாங்கினதாக கையெழுத்து போட்டு பணம் எடுத்துருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். நலிந்த கலைஞர்கள் பட்டியலில் பவதாரணி 80 லட்சமா? அது 80 லட்சம் மொத்தம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ஒரே ஆள்கிட்ட எடுக்க முடியாது இல்லையா? இப்போ ஒருத்தர் சோன் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாரு இந்த கொரோனா நேரத்தில் அவர் நிவாரண நிதியா. பவதாரணி 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதோடைய பட்டியலே காட்டுறாரு கங்கை அமரன் காட்டுறாரு. இவ்வளோ பேர் வந்து பணம் வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. அதில் வந்து பவதாரணி பேரும் இருக்குது. இது அடுத்த நாள் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தீனாட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் பார்ப்போம், கோர்ட்டில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதை தீனா சொல்கிறார். இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ கங்கை அமரன் சபேஷ் முனி இந்த அணி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அவங்க பதவி ஏற்றுருக்குறாங்க. இந்த டீம் வந்து உள்ளே போன பிறகு இன்னும் மாதிரியான ஒன்றும் குளறுபடிகள் நடந்திருக்கு, எந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஆதாரத்தோடு எடுத்து வழக்கு தொடக்க போகிறாங்களா இல்லை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க போகிறாங்களாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் வந்து இளையராஜா ஒரு ஆடியோ போட்டு அதை ஏதோ தினா எச்சரிச்சாரு, அதெல்லாம் கேட்க முடியும், இளையராஜா பெரிய ஆளான்னு கேட்டாருங்கிற மாதிரிலாம் கங்கை அமரன் சொல்லியிருக்காரு. என்ன ஆமாம், அதாவது இளையராஜா என்ன பண்ணுறாரு, தீனாவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. தீனா வந்து நீ வந்து 2 வருஷம் நான் இருந்துட்டேன், 2வது முறையாக இருந்துட்டேன், நீ வந்து இந்த போட்டியிலேருந்து விளைவிக்க வேறு ஆட்கள் வரட்டும், நீ செஞ்ச அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஏன்னா தீனாவெல்லாம் அவரோட ஒர்க் பண்ணவர் தான், கீபோர்ட் பிளேயர் தான். அந்த ஒரு உரிமையில் நீ பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதை வந்து சக டெக்னீஷியன்ஸ்கிட்ட இளையராஜனா பெரியவரா, அவர் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அதை வந்து கங்கை அமரன் தான் சொல்கிறார், இளையராஜா சொன்னால் பெரிய ஆளான்னு கேட்குறாரு அப்படின்னு. இன்னொரு என்னென்னா, இவருக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தீனாவுக்கும் அவருக்கும் அந்த விழாவில் கூட அந்த நிகழ்ச்சி. ஆமாம், அந்த விழாவில் போலி டிக்கெட் அடித்து உள்ள ஆளுகள் அனுப்பிச்சு அது ஒரு கரப்ஷன் ஆனது. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இந்த எண்மணி எண் மக்களுக்கு வந்து ஒரு முகப்பு பாடல் வந்து போய் போட சொல்லி அப்ரோச் பண்ணதுக்காக முடியாதுன்னு சொன்னதுனாலையும், ஆமாம் அந்த மாதிரி அதனால் அவரை குறி வச்சு சில வேலைகள்லாம் பண்ணுறாங்கன்ற மாதிரியான தகவல் போச்சு. அதை தொடர்ந்து இப்போ என்ன நடந்திருக்குன்னு அப்படின்னா, அதை ஒட்டி நடக்கக்கூடிய சம்பவம் பார்த்திங்கன்னா, ஆர்கே சேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மானுடைய தகப்பனார், ஒரு சீனியர் இசைக்கலைஞர், இசையமைப்பாளர். கங்கை அமரனே சொல்கிறாரு, பல நிகழ்ச்சிகளுக்கு எங்களை கூட்டு போய் வாசிக்க வச்சுருக்காரு. ஆரம்ப காலத்தில் மலையாள படங்கள், தெலுங்கு படங்கள்லாம் வாசிக்க வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் கலைஞருடைய புகைப்படத்தை அங்கேருந்து எடுத்து போட்டிருக்காரு வெளியில் தீனா. ஏஆர் ரஹ்மானுடைய அப்பா படத்தை அங்கே உள்ளே வச்சுருந்துருக்காங்க. சீனியர் லீடர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான படத்தை ஆர்கே சேகர் அவருடைய படத்தை தூக்கி போட்டிருக்காரு. கங்கை அமரன் சொல்கிறார், அவர் எங்களுக்கு எத்தனையோ முறை சோறு போட்டிருக்கிறாரு, எத்தனையோ முறை நாங்கள் எங்களை கூட்டு போய் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பொழப்பு கொடுத்துருக்காரு. அப்படி ஒரு மூத்த கலைஞர் அவருடைய படத்தை தூக்கி போட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கும் ஒரு பர்சனல் இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இப்படி வந்து பல இடங்கள்லையும் உரண்டில் வச்சிருக்கிறாரு தீனா அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஒரு நோட்டு மட்டும் போட்டிருக்காரு, ஆடியோ நோட் மட்டும், இங்கேருந்து விளைவிக்குங்க அப்படிங்கிற மாதிரி. ரஹ்மான் வந்து சைலண்டாக இருக்காங்க. ரஹ்மானுடைய சிஸ்டர் இந்த ரெகனா தான் மற்ற
விஷயங்கள்லாம் அந்த உள்ள இறங்கி பார்த்துருக்காங்க போல். இப்போ இந்த இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு அதாவது என்னென்னா ஒரு அரசியல் உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த யூனியன் நடந்த பிரச்சனைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இதில் பிஜேபி ஆதரவுங்கிற மாதிரி இவருக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி, இவங்க திமுக காரங்க, இவங்க பிஜேபி எதிர்ப்புங்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரே கட்சிக்குள்ள தான் பஞ்சாயத்து. இளையராஜா, கங்கை அமரன், 3 பேருமே ஒரே கட்சி. நீ அண்ணாமலை போனா நான் பிரைம் மினிஸ்டர் போவேன். ஓ அந்த மாதிரி அந்த மாதிரி. ஆனா இளையராஜா அந்த அளவுக்கு அவர் இறங்கி போல. ஏன்னா அவரு தினவா அவர் தனியே பாஜக கூப்பிடுதுன்னு போறாரு வெளியே, பாஜக காரரா அவர் வெளிப்படையா சொல்லிக்கிட்டு தெரியும் இல்லையா அவர் எந்த மாதிரி இடத்துல இருந்து வந்து இவ்வளவு பேர் இடத்துல உட்காந்துருக்காரு, எந்தெந்த மாதிரியான அடக்குமுறைகள் அவர் ஆரம்பத்தில் அனுபவிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையா இருந்தா கூட அவருடைய ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், எந்த மாதிரி அடக்குமுறைகள் இருந்திருக்கும் அவருக்கு தெரியும். இன்றைக்கி சொன்ன மாதிரி அவருக்கு எந்த சித்தாந்தம்லாம் தெரியாதுங்க. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவர் மியூசிக் பேசினா பாடுவார், ரீரெக்கார்டிங் பண்ண ரீரெக்கார்டிங் பண்ணுவார். இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட அவருக்கு தெரியாது. பெட்ரோல் என்ன விற்கிது, டீசல் என்ன விற்கிது, கேஸ் செட்டில் என்ன விற்கிது, இன்றைக்கி நாட்டில் இன்றைக்கி என்ன பட்ஜெட் போட்டிருக்காங்க, எதை பற்றியுமே அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது மியூசிக் மட்டும்தான். அவர் யார் என்ன சொன்னாலும் நம்புகிறார். அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொன்னோன்னே நான் சங்கத்து மேலே அவர் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது, அதில் தனி கவனம் செலுத்துறாரு. ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்த ஆள், அதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக நானே முழு செலவுலையும் கட்டடத்தை கட்டி கொடுத்துறேன்றாரு. தீனா நம்ம கூட ஒர்க் பண்ண பையன் தான் அப்படின்றாலும் தீனாவிட்ட அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு. தீனா அவர் கேட்கல. நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் ஒரே கட்சி தான். இவர் அண்ணாமலைகிட்ட போனார்னா ஒரு பிரைம் மினிஸ்டரே போவார். அந்தளவுக்கு நடந்திருக்கு. அந்தளவுக்கு அதில் குளறுபடிகள் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்போ அடுத்த டீம் உள்ளே போய் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். சபேஷ் முரளி டீம். ஆமாம், சபேஷ் முரளி, சபேஷ் அதான் தேவாவினுடைய சகோதரர் 2 பேர். அவங்க சபேஷ் முரளி, சபேஷினுடைய அணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ சபேஷ் முரளி அப்படிங்கிறதும் எனக்கு தெரிஞ்சு 80களின் பிற்பாதியில் அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்த தேவா அவர் இசையமைப்பாளராக இருந்த காலகட்டங்கள் இவங்களும் படம் பண்ணியிருக்காங்க. மாயாண்டி குடும்பத்தாரெலாம் அவர் தான் மியூசிக் டைரக்டர். கோரிப்பாளையம்ல அவர் தான் மியூசிக் டைரக்டர். இந்த தருண் கோபி இந்த இவர் படம். ஆமாம், மாயாண்டி குடும்பத்தார் இயக்குனர் இறந்துட்டாரு. ஆமாம் ஆமாம், ராசு மதுரவன் இறந்துட்டார். ராசு மதுரவன் படங்களுக்கெல்லாம் அவர் தான் இசையமைப்பாளர். இது சபேஷ் முரளி. நம்ம பொக்கிஷம்னு ஒரு படம், சேரனோட படம், அந்த படத்துக்கு சபேஷ் முரளி மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் தேவா பிஸியாக இருக்கிறப்ப இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. சபேஷ் முரளி அப்படின்னு 2 பேர் காம்பினேஷனில். அதில் ஒரு சபேஷ் தான் வந்து இன்றைக்கி வந்திருக்காரு. எல்லாமே ஒரே ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க தான், இசை குடும்பத்தில் இருக்கவங்க தான். தேவாவுடைய பிரதரு, இவர் கங்கை அமரன் இளையராஜாவுடைய பிரதரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாரி ஜெயராஜோட அப்பா, அவர் ஒரு கீபோர்ட் பிளே, அவரும் அந்த யூனியனில் இருக்கிறாரு. அவர் அங்கே அவர் பேட்டி கொடுக்குறப்ப நிற்கிறாரு. ஏஆர் ரஹ்மானோட சிஸ்டர் இருக்காங்க. இவங்க மேஜர் ஆட்கள் பூராமே தீனாவை எதிர்த்து நேற்று பேச ஆரம்பித்தாங்க. மேஜர் அந்த அந்த கூட்டணி இருக்க ஆட்கள் எல்லாமே பிரபலியமான மேஜரான ஆட்கள். இவர் இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அசோசியேட் மெம்பர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கான். அவங்க வந்து நேரடியாக வந்து வாக்கு போட முடியாது, ஓட்டு போட முடியாது. அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட வச்சு இவருக்கு ஃபேவரான வேலைகள்லாம் கூட செஞ்சாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் மீறி இந்த அணி வெற்றி பெற்றிருக்கு. இப்போ எல்லாவற்றையும் மீறி வெற்றி பெற்று இருக்கிறது. இப்போ இந்த டீமில் இப்போ தினா ஆதரவாளர்கள் யாரும் இல்லை. தீனாவினுடைய ஆதரவாளர்கள், பிரபலமான ஆதரவாளர்கள் இருக்காங்க. பிரபலமானவங்க, முக்கியமான முகங்கள் எல்லாருமே சபேஷ்க்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க. முக்கியமான முகங்கள் இளையராஜாவாக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், தேவா அவங்க அண்ணன் தான் கங்கை அமரனாக இருக்கட்டும், முக்கியமான மியூசிஷியன் செனாய் பாலகணேஷன், பாலேஷன் ஒருத்தர், நிறைய பேர் முக்கியமான ஆட்கள் பூராமே அவர் கூட தான் இருக்கிறாங்க. எல்லாமே மிகப்பெரிய மியூசிஷியன்ஸ், மிகப்பெரிய டெக்னீஷியன்ஸு, பெரிய இசையமைப்பாளர்கள் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இதை வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறோம். ஒரு இசைக்கலைஞராக இருந்து அப்புறம் இசையமைப்பாளராகி இன்றைக்கி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நம்ம வளர்ந்த ஒரு இடம், நம்ம தாய் வீடு மாதிரி. இதை வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். இதில் இருந்து சம்பாதிக்காமல் இதுலேயும் வந்து பெருசாக ஒன்றும் சைன் ஆகாமல் இருக்கக்கூடிய நலிந்த கலைஞர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏதாவது நம்ம அந்த இடத்துக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இது இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதையும் வந்து அரசியலாக்கி அங்கேயும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ட்ரம்ஸ் மணின்னு ஒருத்தர், ட்ரம்ஸ் சிவமணியும் ஏஆர் ரஹ்மான் இருந்தவர், ஏஆர் ரஹ்மானுடைய நண்பர். ஒரே சமகாலங்கள் 2 பேர் வளர்ந்தவங்க. ஏஆர் ரஹ்மானும் ட்ரம்ஸ் சிவமணியும் ஒரே, இவர் ட்ரம்ஸ் வாசிப்பார், இவர் வந்து கீபோர்ட் பிளேயர். சமகாலங்களில் ஒரே நேரங்களில் உருவானவர். இன்றைக்கி அவர் இன்டர்நேஷனல் ட்ரம்ஸ் பிளேயர். இந்தியா மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல். தமிழ் திரைப்படங்கிற மாதிரி அவர் சுருங்கலை. அவர் இன்டர்நேஷனல் பிளேயர். அவர் இன்டர்நேஷனல் பிளேயர். உலக நாடுகள் பல நாடுகளில் வாச்சிட்டு இருக்காரு. அவரும் நேற்று ஓட்டு போட்டு சங்கத்தை காப்பாற்றணும்னு நம்ம உருக்கமாக பேசிட்டு போனார். அது மாதிரி பெரும்பாலான ஆட்கள் இந்த பக்கம் பிரபலமான ஆட்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாமே இன்றைக்கி பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்கள், வெல்டுவாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் சங்கத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சவங்க அவங்க பேசி இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு மூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வர பார்க்குறேன், பெயிண்ட்டு கூட அடிக்காமல் அந்த யூனியன் போர்டு கூட மலையில் அப்படியே பேஞ்சு கிழிஞ்சு கிடக்கு 4 வருஷமாக எதுவும் இல்லாமல்.
நீ அடுத்த டீம் வந்த பிறகு அதை சரி பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா இசையை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு கிளாஸ் மாதிரி நடத்தலாம். புதுசாக வரக்கூடியவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம், பாட்டு கற்றுக் கொடுக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது கற்றுக் கொடுக்கலாம், நலிந்த கலைஞர்களுக்கு ஏதாவது பண்ணலாம், இன்சூரன்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தினா எதுவும் பண்ணல, இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதான் அவங்களோட. அது இளையராஜாவை விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருன்னு கங்கைமரன் சொல்லியிருப்பதெல்லாம் பொதுவாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும்ல. மக்கள் மத்தியில் மட்டும் கிடையாது, யூனியனுக்குள்ளேயே இருக்க அதிருப்தி வராதான் உங்களுக்கு. எல்லாருமே இளையராஜா வந்து அவர் முன்னுதாரணமாக அது இருக்கக்கூடிய டெக்னீஷியன் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இளையராஜா எதுக்குமே பேசாதவர், எந்த விஷயத்துக்குமே கண்டுக்கிறாதவர், இந்த விஷயத்துக்கு பேசியிருக்காருன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இளையராஜாவே பேசியிருக்காருன்னா இப்போ ஏதோ இருக்குது அப்படி தோணுங்களா உங்களுக்கு? அவர் எந்த விஷயத்துக்கும் இப்போ நம்மளை பார்க்குற எதுவுமே பேச மாட்டார், கருத்து சொல்ல மாட்டார். அவரே இதில் தலையிட்டு இருக்காரு அப்படிங்கும் போது இதில் ஏதோ ஒரு இருக்குது. இப்போ இதில் இந்த வரிசையில் ஒரு நியாயம் இருக்குது. இளையராஜாவுக்கு இந்த யூனியனில் உட்காந்து என்ன பண்ண போகிறார்? அவர் யூனியனில் உட்காந்து ஒன்று அதை வச்சு தான் வாழணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அப்போ இளையராஜாவை பேசியிருக்காரு அப்படின்னா அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தீனா மேலே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவர் இளையராஜாவோட அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா ஒரு சீனியர் அதான் கொந்தளிச்சிட்டாரு கங்கைமரன். ஆமாம். ஆனால் இல்லை, இளையராஜா திருப்பி அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார், பேசவும் இல்லை. பேசுறதுக்கு ஒரு அளவும் கிடையாது. இவர்களுக்கெல்லாம் இளையராஜா மாதிரி ஆட்கள் பதில் சொல்கிறது அது முடிவு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இப்போ அதனுடைய ரியாக்ஷன் தான் இந்த தோல்வி. கண்டிப்பாக ஒரு கலைஞர்களுக்கு ஜாதி மதம் கட்சி இதுக்கு அப்பாற்பட்டு அவர் வந்து அந்த ரசனை திறமை படைப்பு திறமையினால் மக்களால் கொண்டாடப்படுறாங்க. பட் அதுக்குள்ளேயும் அரசியல் புகுது, அதிகாரம் புகுது, ஆளும் இருக்கும் எங்கள் சைடு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் போகுது. இதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயங்களில் அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.